போன எபிசோட்ல என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? நம்ம நெல் வந்து அந்த ஹில் ஹவுஸில் போய் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போன ஆவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் வீட்டுக்கு வந்து நம்ம ஸ்டீவனை வந்து பயமுறுத்துச்சு. இப்படி தான் எபிசோட் 1 வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸோட சீசன் 1 எபிசோட் 2 தான். எபிசோட் 1 இன்னும் நீங்கள் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுவேன். அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு நல்லா புரியும். சரி வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே, இப்போ எல்லா கேரக்டருமே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ரீகேப் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட ஓனர், அதாவது இந்த ஹில் ஹவுஸோட ஓனர் ஹியூஜ், அவங்களோட ஒய்ஃப் ஒலிவியா, இவங்கள நம்ம அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிடுவோம். அவங்களோட ஃபர்ஸ்ட் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன், அவர் ஒரு ரைட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷர்லி, அவங்க வந்து ஃபியூனரல் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா தியோடரோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்கு, அவர் வந்து ட்ரக் அடிக்ட்டு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெல், அவங்க தான் வந்து போன எபிசோட கடைசியில் வந்து இறந்தும் போயிருப்பாங்க. ஸோ இப்படி இந்த 5 பேர் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ கதை வந்து பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம ஒலிவியா, அதாவது அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த ஹில் ஹவுஸை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஹில் ஹவுஸோட ஒரு டிசைன்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எங்கேஜில் உள்ள ஷர்லி வராங்க. அப்போது ஷர்லி கிட்ட அம்மா சொல்கிறாங்க, இந்த வீட்டை விற்றுட்டு நம்ம வேறு வீடு வாங்கும்போது இதுதான் டிசைனு, இந்த ஹால் தான் வந்து ஹார்ட் மாதிரி. என்னது ஹார்ட்டாம்மா? அம்மா வீட்டுக்குலாம் ஹார்ட்லாம் இருக்காதுமா. ஷர்லி இங்கே பாரு, வீடுனா வந்து எல்லாமே இருக்கும், ஹார்ட்டு எலும்பு முடி எல்லாமே வீட்டுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சின்ன பொண்ணாக இருக்க நெல் வந்து வராங்க. அப்போ நெல் வந்து கூப்பிடுறா ஷர்லி வந்து, வா விளையாட போகலாம் அப்படின்னு. ஷர்லி வந்து சொல்கிறா, நான் வந்து பெரிய பொண்ணாகிட்டேன், உன் கூட இன்னும் வந்து சொப்பு சாமான் என்னால் வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஷர்லியோட அம்மா சொல்கிறாங்க, ஷர்லி போய் விளையாடு அப்படின்னு சொன்னோன்னே ஷர்லி வந்து சரிம்மான்னு சொல்லி போகிறான். அப்போது வெளியே போனோன்னே ஷர்லி நெல்லும் பார்த்தீங்கன்னா ஷர்லி கிட்ட ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா வச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த வீட்டில் எல்லாருமே வந்து லோன்லியாக தான் இருப்பாங்க. நெல் மட்டும்தான் எல்லாரும் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கப்போ ஷர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்க எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நெல், லூக், தியோடரோ எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங்கில் வரைஞ்சிருப்பான்ல, அந்த பொண்ணு வந்து முன்னாடி தெரியுது. அந்த பொண்ணுக்கு வந்து கை காட்டுறான். ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாமல் இருக்கா. இந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் ஒரு கேர்டேக்கர், அவர் தான் வந்து இந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது மாதிரி, அவரை வந்து நம்ம கேர்டேக்கர்னு கூப்பிடலாம். இந்த அப்பாவும் கேர்டேக்கரும் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ அப்பா வந்து கேர்டேக்கர் கிட்ட, நம்ம ஒரு மாஸ்டர் கீ ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அந்த மாஸ்டர் கீ வச்சு ஏன்ப்பா அந்த ரெட் டோரை மட்டும் ஓப்பன் பண்ண முடியல? அதுக்கு கேர்டேக்கர் வந்து சொல்கிறாரு, அப்படியா சார், எனக்கு தெரியலையே சார், ஏன் வந்து ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஷர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களே, அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு கேரேஜ் மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. நம்ம ஷர்லி என்னன்னு போய் பார்க்குறாங்க. அப்போது இப்போ தான் பிறந்த ரொம்ப குட்டி பூனைங்க வந்து அந்த இடத்துல இருக்குதுங்க. ஸோ அது அழகாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பின்னாடி ஏதோ ஒரு உரம் வந்து தெரியுது. அதை பார்த்து ஷர்லி வந்து கத்துறா. அப்போது ஷர்லியோட அப்பாவும் அந்த கேர்டேக்கரை ஓடி வந்து பார்க்குறாங்க. இப்போலாம் வந்து டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. அப்போ வந்து தேனியை வந்து கூடு கட்டி வச்சிருக்கு. அதுவும் எது மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் மேலே. அப்போ அப்பா சொல்கிறாரு, ஷர்லி நீ ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை, இது வந்து வெறும் தேனி கூடு, அவ்வளோதான், அதை பார்த்தா நீ பயந்துருக்க அப்படின்னு சொன்னால் ஷர்லியோட கண்ணு ஃபுல்லாமே அந்த பூனைக்குட்டிங்க மேலே தான் இருக்குது. அப்பா நம்ம இதே வளர்க்கலாமாப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்பா வந்து சொல்கிறாரு, ஷர்லி இது வந்து அவங்க அம்மா மட்டும் தான் வளர்க்க முடியும், உன்னால் இது வளர்க்க முடியாது, அவங்க அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்கோம், இப்போ வந்துடும் சொன்னோன்னே அதுக்கு ஷர்லி சொல்கிறாங்க, அப்பா இங்கே நைட் ஆச்சுன்னா வெறும் நாய் கத்துற சவுண்டே வந்து கேட்குதுப்பா, இங்கே இருக்கிறது ரொம்ப ஆபத்துப்பா, நானே வளர்க்குறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்போது அப்பா வந்து சொல்கிறாரு, இங்கே நைட் ஆனால் நாய் கத்துற சவுண்டு கேட்குறாங்க அப்படின்னு கேர்டேக்கர் கிட்ட கேட்கும்போது கேர்டேக்கர் சொல்கிறாரு, சார் நான் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கேன் சார், எனக்கு இந்த நாயெல்லாம் இங்கே எதுவும் நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு ஷர்லிகிட்ட, சரி உனக்கு வளர்க்கணும்னு ஆசைனா நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அப்பா அப்படி சொன்னாலும் ஷர்லிக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பூனைக்குட்டிக்கு பால்லாம் கொடுத்து அவ்வளோ சந்தோஷமாக அந்த பூனைக்குட்டி வந்து வச்சுக்கிறாங்க. நைட் டைமும் ஆகுது, ஷர்லி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது தியோன்ற பொண்ணு வந்து திடீர்னு கதவை திறந்து, உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஷர்லி சொல்கிறாங்க, என்னது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னேன். அப்போது தியோ சொல்கிறாங்க, என் பேரை சொல்லி எதுக்கு யாரும் கதை வந்து டம்முன்னு வந்து தட்டுற அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து சண்டை போட்டிருக்காங்க. அப்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வால்குள்ளேருந்து அந்த சவுத்துக்குள்ளேருந்து எதுவும் சத்தம்லாம் வந்து வருது, ஃப்ரேம்லாம் வந்து ஆடுது. அப்போது 2 பேரும் வந்து பயத்தில் கட்டி பிடிச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு அப்பா உள்ளே வராது. அப்போ அப்பா கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? அப்பா இங்கேருந்து ஏதோ சவுண்ட் வருதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்பா சொல்கிறாரு, எனக்கு எதுவும் கேட்கலையே, என்னப்பா கேட்கலன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ சத்தமாக கேட்குது அப்படின்னு கேட்டோன்னே, சரி நான் உங்களை நம்புகிறேன், இது பழைய வீடு இல்லையா, அதனால் பைப்லேருந்து தண்ணி போகும்போது இந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் வரும், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அப்பா வந்து போயிடுறாரு. அடுத்த நாளும் ஆகுது. ஷர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்குட்டிகளுக்கு பால் கொடுக்கலான்னு சொல்லி போகிறா. அப்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பூனை வந்து இறந்து போயிருக்கு. அப்போ ஷர்லி வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. அதை ஒரு டப்பாவில் போட்டு அதை வந்து அடக்கம் பண்ணலான்னு சொல்லி வெளியே எடுத்துகிட்டு போகிறப்போ லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்துக்கன்னு சொல்லி டப்பா ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்போது அந்த பூனைக்குட்டியோட கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடுது. இதை பார்த்துட்டு அம்மா இந்த பூனை உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி கையில் எடுத்து பார்க்குறா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்குட்டியோட வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி ஒன்று வெளியே வருது. அதை பார்த்து ஷர்லி பயப்படுறா.
குட்டி பூனையை வந்து அடக்கம் பண்ணிட்டு சரி ஒரு பூனைக்குட்டி தான் இறந்துச்சு, எல்லா பூனைக்குட்டியும் பார்த்துக்கலாம்னு சொல்லப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா பூனையுமே வந்து செத்துருச்சு. இதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறா ஷேர்லி. அப்போது ஒரு பூனைக்குட்டி மட்டும் வந்து கத்துது, அதை கையில் எடுத்து வச்சுக்கிறா. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை திறக்குது, அது கருவிலே இல்லை. அதை பார்த்து ஷேர்லி வந்து கத்துறா. அதுக்கப்புறம் அவன் ரூமில் உட்காந்து எல்லா பூனைக்குட்டியும் இறந்ததை நினச்சி சோகமாக அந்த ஃபோட்டோலாம் வந்து எடுத்து தான் பார்த்துட்ருக்கா. இப்போ கதை வந்து ப்ரெசென்ட்டுக்கு வருது. போன எபிசோட ஞாபகம் இருக்கா, அந்த கரெக்டாக 12:03 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கழுத்தையும் வந்து ஒரே நேரத்தில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஷேர்லிக்கும் வந்து கழுத்தை பிடிச்ச மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து எழுந்துறாங்க. அப்போ பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. அதுக்கு ஷேர்லி வந்து ஒன்று இல்லைன்னு சொல்லி மறுபடியும் படுத்துட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெல்லை காமிக்கும் போது நெல் வந்து ஷேர்லிக்கு வந்து கால் பண்ணாங்க. அப்போ ஷேர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் பிஸியாக இருப்பாங்க. அந்த ஃபியூனரல் வீட்டில் வந்து இப்போ ஷேர்லி இருக்கா. அப்போது அந்த ஏதோ ஒரு கிராண்ட்மா வந்து இறந்துட்டாங்க போல இருக்குது. அவங்களோட பேரங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஷேர்லி. அப்போ அவங்க பேரை வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நேற்று என் பாட்டியை வந்து பார்த்தேன், நான் என் ஃபியூனரலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டகாசம் பண்ணாங்க. அப்போது ஷேர்லி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ வந்து உன் பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தனால அந்த மாதிரி இல்யூஷன்லாம் வந்து தோணுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஃபியூனரல் அப்படின்னு சொல்லி ஷேர்லி சொல்கிறான். அதுக்கு ஷேர்லி வந்து சொல்கிறாங்க அந்த பேரங்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அப்போது உன் பாட்டி வந்து சமாளதாக இருப்பாங்க. ஏன்னா ஷேர்லி வந்து இந்த மாதிரி வேலை தான் வந்து பார்க்குறாங்க. இறந்து போனவளை வந்து ஒரு மாதிரி விக்குலாம் வச்சு மேக்கப் பண்ணி அழகாக்கி அவங்கள வந்து ஃபியூனரல் அப்போ அழகாக தெரியிற மாதிரி வைக்கிறது தான் ஷேர்லியோட வேலையே. அதனால தான் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷேர்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்போது பையன் வந்து கேட்டிருக்கான், ஹாலோவீனுக்கு வந்து ஒரு மாஸ்க் ஒன்று கேட்டிருக்கான். அதுக்கு வந்து ஷேர்லி வந்து ஒயிட் கலர் மாஸ்க் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான், நான் வந்து டேடேவி மாஸ்க் தானே கேட்டேன், எதுக்கு நீங்கள் அந்த மாஸ்க் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். அப்போது ஷேர்லியோட வீட்டுக்கு ஒரு ஆள் வராது, அந்த கிராண்ட்மாவோட பையன் தான். அவர் வந்து ஒரு பொட்டியை வந்து கொடுக்குறாரு, இதுல தான் கிராண்ட்மாவோட நகலாக இருக்குன்னு சொல்லி. அப்போ ஷேர்லிக்கு வந்து பாஸ்டில் நடந்தது ஞாபகம் வருது. இந்த மாதிரி பொட்டியில தான் வந்து அந்த பூனைக்குட்டியை வந்து புதைச்சி வச்சிருப்பாங்க. அந்த பூனைக்குட்டியோட வாயிலேருந்து கூட பூச்சி வருங்க, அதெல்லாம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷேர்லியோட வீட்டில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் நினச்சி சரி நம்ம தேவையில்லாம வந்து மனசை குழப்பிக்க கூடாதுன்னு சொல்லி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சரியா ரெஸ்ட் இருக்கும்போது ஒரு செக்கை வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா பாஸ்டிக் போர்டு கதை ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி லூக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக போதைக்கு அடிமையான டைம் அது. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையானவங்களை வந்து ரீஹாபிலிட்டேஷன் அந்த இடத்துல வந்து சேர்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து $6000 அந்த செக்கை வந்து நம்ம ஷேர்லி தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டீவன் சொல்கிறாரு, சாரிப்பா என்கிட்ட கொடுக்க அவ்வளோ காசு இல்லைன்னு சொல்லி. அப்போ ஷேர்லி சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல, நீ ஃபியூச்சரில் வந்து நல்லா ரைட்டர் ஆகிடுற, அப்போது வந்து அந்த காசை திருப்பி கொடு அப்படின்னு ஷேர்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டீவன் வந்து அப்போ தான் அந்த ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸோட புக்கை வந்து எழுதிட்டு இருக்காரு. அதனால தான் அப்போ வந்து லூக் இருக்கார், லூக்கு வந்து எல்லா டெஸ்ட்டையும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்லி வந்து நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஷேர்லி வந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் செக் ஒன்று பார்க்குறாங்க. இப்படியே நைட் டைம் ஆகுது. ஷேர்லி கூட தீயும் வந்திருக்காங்க. ஏன்னா தீயை வந்து பக்கத்து ரூம் தான், அதனால் அவங்களும் சேர்ந்து வந்து சாப்பிட்றாங்க நைட் டைமில். அப்போது தீயக்கிட்ட வந்து ஷேர்லி கேட்குறாங்க, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு, எப்பவும் நாங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கோம், ஆனால் வந்து இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு, என்ன காரணம் தெரியல அப்படின்னு புலம்புறாங்க. அதுக்கு தீயோ சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி புலம்புற, உன் ஹஸ்பண்ட்கிட்டே போய் டேரெக்டாக கேட்டு. ஆனால் ஷேர்லி வந்து எதுவுமே கேட்கல. இப்போ எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. இப்போ ஷேர்லிக்கு வந்து நடுராத்திரியில் வந்து ஒரு கால் வருது ஸ்டீவன் கிட்ட இருந்து தான். இப்போ கரெக்டாக ஸ்டீவன் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லோட ஆவியை பார்த்து பயந்து கீழே விழுந்து அப்போது கால் பண்ணுறாரு ஷேர்லிக்கு. அப்போது ஸ்டீவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நெல் வந்து நம்ம பழைய வீட்டுக்கு ஹில் ஹவுஸ் வந்து போய் சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படின்னு. இதை கேட்டு ஷேர்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது இந்த விஷயத்தை பக்கத்து வீட்டில் இருக்க தீயோ கிட்ட சொல்லலாம்னு சொல்லி போனாங்க. அப்போ பயங்கர சவுண்டோட லைட் ஆன் ஆகுது. அப்போது உள்ள ஷேர்லி போய் எல்லா விஷயத்தையும் தீயோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து ஷேர்லியோட ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க ஷேர்லி கிட்ட, நெல்லோட ஃபியூனரல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரெல்லாம் பண்ணிப்பாங்க, நீ வந்து பண்ணாது அப்படின்னு. அதுக்கு ஷேர்லி சொல்கிறாங்க, பாருங்கள் நான் வந்து எவனோட ஃபியூனரெல்லாம் வந்து அட்டன் பண்ணுறேன், இது என்னோட சிஸ்டரோட ஃபியூனரல், நான் தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஷேர்லியும் அடாவடியாக இருக்காங்க. தியோடரா வந்து சொல்கிறாங்க, ஷேர்லி லூக்குக்கு வந்து தெரியுமா நெல்ல இறந்தது வந்து சொன்னாங்க. ஷேர்லி வந்து சொல்கிறாங்க, இல்லை தெரியாது, அவன் எங்கே இருக்காங்க எனக்கு தெரியல. அப்புறம் தியோடரா சொல்கிறாங்க, அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, நம்ம நெல்லோட மேரேஜுக்கும் வந்து லூக்கு வரல, இப்போ ஃபியூனரலுக்கும் வரமாட்டானா அப்படின்னு சொன்னோன்னா ஷேர்லி சொல்கிறாங்க, இங்கே பாரு அவன் வந்து சரியான அவனுக்கு போதைக்காரன், எப்போ பார்த்தாலும் போதையிலே இருப்பான், அவன் தானே பிரச்சனை தான் வரும்னு சொல்லி ஷேர்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷேர்லி வந்து ஒரு ஃபியூனரல் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிராண்ட்மாவோட ஃபியூனரல். அந்த ஃபியூனருக்கு வந்து போகிறான். அங்கே ஒரு சின்ன பையன் வந்துருக்கான். அவன் வந்து சொல்கிறான், இல்லை கிராண்ட்மா வந்து பார்க்க வர மாட்டான்னு சொல்லியிருந்தால, இப்போ அவன் கிராண்ட்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அழகாக வந்து ஒரு பெட்டில் படுத்துருக்க மாதிரி படுத்துருக்காங்க. இதை பார்த்து அந்த சின்ன பையன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, சின்ன வயசாக இருக்கும்போதே இவங்க எல்லாருமே ஷேர்லி தியோடரா இவங்கெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போதே அவங்க அம்மா ஒலிவியை வந்து ஹில் ஹவுஸில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க.
ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூனரல் பண்ணுற ஆளுங்கெல்லாம் வந்து நல்லா மேக்கப்லாம் பண்ணி அழகாக வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. இந்த வேலை பிடிச்சி தான் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்லி வந்து இந்த வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போது ஷேர்லி வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபியூனரலில் வந்து அட்டன் பண்ணி இந்த மாதிரி டெட் பாடிஸ்லாம் வந்து மேக்கப் பண்ணுற வேலை. ஸோ எல்லாமே முடிஞ்சு நெல்லோட பாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கும் வந்து வருது. அப்போது தியேட்டர் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி போயிடுறாங்க. அப்போது நம்ம ஷேர்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலங்காரம் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணுறாங்க நெல்லுக்கு. அப்படியே நெல்லுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போதே ஸ்டீவனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டீவன் வந்து சொல்கிறாங்க, ஸ்டீவன் நீ அப்பாவும் ஃபியூனரலுக்கு வரீங்களா கண்டிப்பாக அப்படிங்கிறதுனா ஸ்டீவன் சொல்கிறாரு, நான் லூக்கை தேடிட்டு இருக்கேன், வெயிட் பண்ண, நான் லூக்கையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னோடனே ஷேர்லி சொல்கிறாங்க, இல்லை அவங்களாம் வேண்டாம், வரானோ இல்லையோ நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ ஷேர்லி வந்து நெல்லோட முகத்துக்கு மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பாஸ்ட்டில் ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் நெல்லோட மேரேஜ் அப்போ அவங்க வந்து மேக்கப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போது லூக் வந்திருக்காரு. அப்போ லூக்கை வந்து தடுத்து நிறுத்தி, நீ ட்ரக் தானே யூஸ் பண்ணியிருக்க, உன் கண்ணை பார்த்தா நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து லூக்கை வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ரீசன் நெல்லோட மேரேஜுக்கு லூக் வராததுக்கு இதான் ரீசன். இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே வந்து நெல்லுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க ஷேர்லி. இப்படி நினச்சிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம நெல்லோட வாயில் வந்து பார்த்திங்கன்னா வாயில் வந்து அசைவு வந்து தெரியுது. இப்போ வந்து ஷேர்லி வந்து என்னது இப்போ உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்க்குறாங்க. அப்போது நெல்லோட வாயிலேருந்து ஒரு பூச்சி ஒன்று வெளியே வருது. எப்படி அவங்க சின்ன வயசில் பூனையோட வாயிலேருந்து வந்துச்சோ அதே மாதிரி இப்போ நெல் வாயிலேருந்து வருது. இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களால முடியல எதுவுமே. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஷேர்லி வெளியே போகலான்ற போது தான் நெல்லோட பாடிக்கு பக்கத்துலேயே அவங்க அம்மா ஒலிவியாவோட பாடி வந்து அவங்க அம்மா ஒலிவியை வந்து ஷேர்லியை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் தான் வந்து அவங்க பூனைக்குட்டியை வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த பாக்ஸ் அப்படியே திறந்து உள்ளேருந்து பூனை கத்துற சத்தம்லாம் வருது. இதெல்லாம் வந்து ஷேர்லி பார்த்து பயந்து மறுபடியும் லைட் ஆன் பண்ணுறாங்க. அப்போ அந்த பாடி வந்து இல்லை. ஸோ இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர்லி வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ தான் கொஞ்சம் உள்ள வந்திருக்கும், இன்னும் போக வெறித்தனமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சினிமா பேரடைஸை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.